ஸோ அந்த படத்துல கனகா வந்து நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்ப கனகா கூடலாம் பேசிட்டு இருக்கீங்களா சார்? ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய மர்மமாவே இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் தான். நல்ல நடிகை. எனக்கு எப்படின்னா ம். அது ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு. நல்ல நடிகை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துக்குவோம். அடிக்குவோம். அம்மா அதாவது சின்ன ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி அம்மா கூடயே உட்காந்துக்கிட்டு போய் எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டு நான் தெரியாமலோ நான் ஒழுங்காக பெரிய ஹீரோவில் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்குவேன். என் கதையே வேற. நான் லவ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு டிரைவர் தான் அவனை போய் வீட்டுக்காரனை நான் கல்யாணம் பண்ணி ஏமாந்து சொத்துக்கள்லாம் இழந்து சொத்தெல்லாம் எழுந்து நான் கேவலமாக இருக்கேன். இப்படி என் பொண்ணு இப்படி இருக்கு. இப்படிதான் சூழ்நிலை. வடிவேலு ஹிட் ஆனதுனால தான் விவேக் வந்து என்ன பார்த்தாரு. சார் இந்த மாதிரி வந்து அதாவது தனிப்பட்ட முறையில ஒரு ஜென்டில்மேன் வந்து விவேக் அவர்கள். அப்ப வந்து ஒன்னா இருக்கு கருத்துக்குன்னு ஒரு படம் பண்ண அவர் அந்த படத்தினுடைய கருத்து இதெல்லாம் பார்த்தாரு. அவர் சொன்ன கவுண்டமணி ஹீரோ போட்டு பண்றீங்களே இந்த படம் ஒன்று வியாபாரம் ஆகுமா? குறைச்செல்லாம் தான் சார் ஆகும். இது ஒரு 10-20 லட்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன் பிசினஸ் கம்மியாகும் போது உனக்கு இடிக்கும்ல, பரவாயில்ல என் சம்பளம் இல்லைன்னு பார்த்து நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி நல்ல கருத்து சொல்கிறோம். சம்பளம் வேணாம் அதில் அப்படின்னு நினச்சிக்குவேன். வித்தியாசமாக நல்லா இருக்கிறேன் நீ சினிமாவில் டைரக்டரே சம்பளம் இல்லாமல் பண்ணுறேன் இல்லையா? நான் இந்த படத்தில் எனக்கு சம்பளம் இல்லைங்க ஒன்றா இருக்கிறதுக்கு அவர் சம்பளம் வாங்குறேன். அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கிறாரு அதெல்லாம் நமக்கு இல்லை. தமிழருக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இல்லைன்னா சிம்போனின்னு ஒன்று இருக்குதுன்றது இளையராஜா மூலியமாக தான் நமக்கு தெரியுது. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த படத்துல கனகா வந்து நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்ப கனகா கூடலாம் பேசிட்டு இருக்கீங்களா சார்? ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய மர்மமாவே இருக்கிறாங்க. அவங்கள யாரும் சந்திக்க முடியல. எங்கேயும் வெளியுலகத்துல எங்கேயுமே வர்றது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகையோடைய பொண்ணு பீக்ல இருந்தாங்க. அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். நல்ல நடிகை. எனக்கு எப்படின்னா விவேக் கூட நடிக்கிறதுக்கு அப்ப விரலுக்கேத்த வீக்கம். அதுல விவேக்கு ஜோடி சரளா வந்து இவங்களுக்கு போட்டேன் வடிவேலு போட்டீங்க. அதனால இவங்களுக்கு ஒரு ஜோடி வேணும். அப்போ என்னன்னு தேடியும் போது சில பசங்க அசிஸ்டன்ட் லிஸ்ட் கொடுத்தானுங்க. இந்த மாதிரி கனகா பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க அம்மா பெரிய அவங்க இது எப்படி நடிப்பாங்களா என்னன்னு தெரியாது. அப்புறம் அவங்க கிட்ட போய் நானே பேசுறேன். பிஆர்ஓ போய் பேசுறதுக்கு இல்லைன்ட்டாங்களாம். யார் விவேக்குலாம் வேணாம், விசேகர் படத்தில் நடிக்கணும் பட் ஆனால் விவேக்லாம் வேணான்ட்டாங்க. சரி நானே போனேன். நான் வந்து விவேக் கல்யாணம் பண்ணி நான் சொல்றேன் படத்துல நடிக்கதான்னு சொல்றேன். இல்லைங்க இமேஜ் இல்லை, நம்ம சினிமா தான் அப்படிதான் பண்ணுவானுங்க. அது பர்சனலா சொல்லிச்சு. நான் தெரியாமலோ நான் ஒழுங்கா பெரிய ஹீரோங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன். என் கதையே வேற. எனக்கு வந்து சவுத் இந்தியாவிலேயே பெரிய ஆர்டிஸ்ட். நான் என்ன பண்ணிட்டேன், நான் லவ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு டிரைவர் தான் அவனை போய் வீட்டுக்காரனை நான் கல்யாணம் பண்ணி ஏமாந்து சொத்தெல்லாம் எழுந்து நான் கேவலமா இருக்கேன். இப்படி என் பொண்ணு இப்படி இருக்கு. இப்படிதான் சூழ்நிலை. இப்ப மறுபடியும் எங்கேயோ காமெடி கூட நடிச்சா அப்புறம் எல்லாம் என்ன பண்ண 2 சீன் 3 சீன் போடுவாங்க. அவனை எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் பெண்கள் படம் எடுக்கிற டைரக்டர். இந்த படத்து மூலியமா அவங்க பெண்ணுகள் நல்ல பேர் வரும் மொழியை நான் இது பண்ண மாட்டேன். ஒரு கேரண்டி. பொம்பளைய லேசா நினைக்காத அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? இந்த இவங்ககிட்ட பேசுறத வச்சுதான் சொன்னேன் நான். அந்த பாட்டே வரும்பாரு. அப்ப என்ன நான் சொன்னேன், நீ வாங்கம்மா பண்றேன்னு. அப்புறம் இவங்க என்னை பத்தி தெரியுதுல, உங்களுக்காக தான் சார் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்துச்சு. படம் சூப்பர். படத்தை நல்ல படமா வந்து ஆரம்பிச்சு. நல்ல நடிகை சொன்னாம அப்படிமான்னு போயிட்டு அது ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நடிகை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துக்குவோம், நடிக்குவோம். அம்மா அதாவது சின்ன ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி அம்மா கூடயே உட்காந்துக்கும் போய் எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நல்ல நடிகை. நான் கூட நினைச்சேன் திருப்பி நடிகை குண்டா இருக்கும் பொழுது ஏதோ சரி நான் முதல்ல வரட்டும், எனக்கு இப்போ வந்து டானிக் ஏற்ற வேண்டியது இப்போ அவங்களுக்கு போய் டானிக். ஓகே. ஸோ நீங்களே ஒரு பெரிய இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன் சார் விவேக் சார் அவர்கள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை? ஏன் சார்? பண்ணினேன் ஒரு வெரி ஃபியூ அப்படிங்க. அவர் வந்து பாலச்சந்தர் மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனவர். அந்த ரூட்ல வந்ததுனால எனக்கு பழக்கம் கம்மி. வடிவேல நேரா என்ன வந்து வடிவேலு ஹிட் ஆனதுனால தான் விவேக் வந்து என்ன பார்த்தாரு. சார் இந்த மாதிரி வந்து வடிவேலுக்கு நல்ல சம்பளம் எல்லாம் வந்துருச்சு. பாகியலட்சுமி சார் கிட்ட நான் இருக்கேன்,
நான் 2 ரூபா 1 ரூபா சம்பளம் வாங்கறதே கஷ்டமா இருக்கு. அது ஏ கிளாஸா போச்சு. இதுல வந்து வடிவேலுக்கு ஏகப்பட்ட சம்பளம் ஏறிச்சு. எனக்கு ஒண்ணு போட்டு விட்டு ஓப்பனா பேசுவாங்க. தப்புன்னு போட்டான், படிச்சுவேன் வேற. ஆமா, அவர் வேற கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவர். ஓப்பனா பேசுவார். உள்ள விட்டு கண்ணிலாம் கிடையாது, டக்குன்னு உள்ள விட்டு நான் ஒரு 4-5 படம் நடிச்சாப்ல. நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். இந்த பையனுடைய படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் தான் இதில் ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தார். ஏன்னா இதில் நடிச்சிருக்கா இல்லையா, என் பையன் கூட நடிச்சிருக்காரு. அவருக்கு அது வடிவேல் நடிக்க வேண்டியது தான். அவன் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த விஜயகாந்த் எலெக்ஷன்ல ஏதோ பேசி ஊர் விட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு அவன் போட்டேன். அப்போ அவர் பண்ணிடலான்னாரு. அது எதிர்பார்க்காம எதையும் இறந்துட்டாரு. இறந்தது எனக்கு ஒரு பெரிய மைனஸ். அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு ஜென்டில்மேன் வந்து விவேக் அவர்கள் படிச்சவன் வந்து சிம்பிளா நடக்கிறதான பெரிய விஷயம், கௌரவம் இல்லாம இருக்கு. நிச்சயமா. சார், உங்களோட பையனை வைத்து நீங்க பண்ண படம் சரவண பொய்கை, அதை பத்தி எனக்கு என்னன்னா கொஞ்சம் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்றோம். ஒரு கட்டத்துல நம்ம பசங்க வந்து இப்போ ஒரு 4-5 பசங்க இருந்தா ஆளுக்கு ஒரு தொழில் லஞ்ச் விட்டுடலாம். நம்ம தொழிலுக்கு ஒருத்தர் கொண்டு வரதான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. சிவாஜி சார் ஒரு பிரபு கொண்டு வராரு, எஸ் சந்திரசேகர், நாங்களாம் ஒரு ஃப்ரெண்டு. அவர் கொண்டு வரும்போது சரி நம்ம பையன் ஒரு பையனா இருக்கான், அவனை கொண்டு வரலாம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? அவருக்கு இருந்தது ஒரு 50%. அவர் எப்படின்னா அப்பா என்ன சொல்றாருன்னு, அவன் வந்து எம்பிஏலாம் எம்பிஏ இன்ஜினியரிங் 2 படிச்சுவேன். ஓகே. அதனால அவன் ஃபாரின்ல ஏதோ எக்ஸாம் எழுதிட்டு புறப்பட்டான். சரி. போகும்போது ஒரு வார்த்தை, என்னப்பா இப்போ நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாரையும் பண்ணிட்டு இருக்கோம், வருங்காலத்தில் நாம் கொஞ்சம் நீங்களோட ஒரே பையனாக இருக்கா நடிகை போய் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே அதை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு டக்குன்னு வந்து டான்ஸ் ஃபைட்டு பரதநாட்டியம் எல்லாம் தெரியும், கற்றுக்கிட்டாரு. எல்லாம் கற்று அவனை படம் பண்ணி கொண்டு வந்தான். அது எனக்கு அந்த சூழ்நிலையில் எப்பயுமே வந்து தொழில் போட்டி இருக்கும், சினிமாலேயோ இல்லை எதுலேயுமே ஒரு தொழில் போட்டி இருக்கும் இல்லையா. அந்த போட்டி பொறாமையாக மாறும், பழி வாங்குதலாக மாறும், அது எல்லாத்துலேயும் நடக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு எதிரிகளா சார்? ஏன் உங்களுக்கே வரும்ல, நீங்க அவள் இருக்கிற இடத்துக்கு இன்னொரு இடத்துல வந்தாங்கன்னா வராதா? இயற்கை இயற்கை. புரியுதுங்களா? அக்கா தங்கச்சியிலே கூட பொறாம வரும். என் கூட தான் பிறந்தா, எனக்கு பின்னாடி தான் பிறந்தா, இவ எப்படி வந்துட்டான்னு தெரியலன்னுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கு. அது வேற மாதிரி, அது கொஞ்சம் வேகமா இருந்ததுனால அது தொல்லதுனால கொஞ்சம் தள்ளி போச்சு. ஆனா படம் நல்ல படம், அது அடுத்த மாசம் ரிலீஸ் ரிலீஸுக்காக எல்லா வேலையும் பண்ணி விவேக் தான் அந்த எடுத்து எல்லாம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாப்ல. விவேக் இருக்கிற வீடு என் வீடு தான், என் இடம் தான். அது ஓகே. 3 அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, பத்மாவதி நகர் உள்ளயா, அது நான் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் விவேக் நான் உங்க ஏதோ சில படத்துல ஏதோ லாஸ்ன்னு சொன்னீங்களே சார், அது வந்து பணம் கொடுத்தாப்ல, நீ வச்சுப்பா அப்படின்னு கொடுத்துட்டேன். நல்லா ஆளு. அவர் லீஸுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு. ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இந்த மாதிரி சரி டைம் சரியில்லைன்னு நான் சைலண்டா விட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, இறக்கி விடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் உங்களோட டிபிக்கல் வி சேகர் அவர்களுடைய படமா சார்? குடும்பம் கொஞ்சம் குடும்பம் இருக்கு, கூட கொஞ்சம் யூத்து கொஞ்சம் தந்த மாதிரி இருக்கு. ஓகே. அதோட சரவண பொய்னியா வச்சேன். அதுதான் அது 14 வருஷமா நான் போயிட்டு அங்க வந்து பழனிலேயே கதை வசனம் எழுதுறேன். அங்க கேட்டாங்க எல்லாம், என்ன சார் பழனிலேயே வந்து எல்லாம் பண்றீங்க, முருகர் படம் ஒண்ணு எடுங்கன்னாங்க. சரி எடுக்கிறேன், 6 படை வீடு போட்டு எல்லாம் எடுக்கிறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முருகரை முன்னாடி விடுறேன், சரவண பொய்ன்னு வச்சு இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறேன் இல்லையா. அதுக்கு அடுத்தது 6 படை வீடு எடுப்போம் அப்படின்ட்டு அப்புறம் சரவண பொய்கை அங்கதான் எடுத்தேன், சுத்தி எடுத்தேன். பேர் வச்சுட்டு அந்த இது நீங்க பார்க்கணும்ல. ஆமா, அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து படம் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆன உடனே நிறைய பேர் கேட்டாங்க, என்ன உங்க பையன் படம் டிலே ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே வந்து சொல்லி டேட் போட்டு ரிலீஸ் போடுவேன் எல்லாருக்கும். அது என்ன உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு நான் வந்து பழனி முருகனுக்கும் ஒரு வணங்குறேன். பழனி முருகன் வந்து கடவுள் அல்ல, தெய்வம். மனிதனாக பிறந்து மனிதனாக வந்து மனிதனுக்கு போடுற கஷ்டத்தெல்லாம் போட்டு மேலே வந்துருக்கிறார். நான் வந்து இயற்கை தான் கடவுள் நினைப்பேன். காற்று இல்லைன்னா வாழ முடியுமா? நிச்சயம். தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? இல்லையா. ஒரு கிறிஸ்டின் வந்து எதை கும்பிட்றாரு? இயேசுநாதரை. அல்லாவையோ நம்ம முருகனையோ கும்பிட்றதில்ல, ஆனால் அவங்க வாழறாங்களே. நம்ம முருகனை கும்பிட்றவங்க அவன் வந்து அல்லாவை கும்பிட்றதில்ல, வாழறாங்களே. நான் அப்படி பார்த்தேன் போனேன். ஒரு மனிதர்கள் மாணிக்கம், நல்ல முருகர் அப்படின்னு போனேன். அந்த படம் லேட் ஆச்சு, சரவண பொய்கை ஆன உடனே நான் வந்து என்ன சார் அங்கே கேட்டாங்க சில பேர், முருகர் கோயிலுக்கு நீங்கள் 4 வருஷமே வருவீங்க, நீங்கள் பக்தர், உங்கள் படம் வந்து லேட் ஆகுது. அதுவும் சரவண பொய்கைன்னு பேர், சரவண பேர் வச்சு. முருகருக்கே சோதனை வந்து தான் அந்த கோமத்தோடு அங்கே வந்தார். முருகர் சோதனை வரலாம், இது கோமனை கட்டிட்டு வராரு.
அந்த சோதனையெல்லாம் கடந்தால் தான் பெரிய ஆள். கோவணம் கட்டிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் பெரிய ஆளாகி தான் உலகம் பூரா போயிட்டு வராரு. அப்போ சோதனை எவ்வளோ தூரம் ஒரு ஆளுக்கு வருதோ அவ்வளோ தூரம் பெரிய ஆள். ஒரு கட்டடம் கட்டும் பொழுது எவ்வளோ ஆழமாக வந்து கடகால் எடுக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் மேலே பில்டிங் போகிறோன்னு அர்த்தம். சோதனைகளை பார்த்தவங்க தான் போக முடியும். அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் நான், இல்லையா? எம்ஜிஆருக்கு சோதனைகள் நிறைய இருந்ததுனால தான் அவர் வந்து நடிகர்லாம் தாண்டி சிஎம் ஆகி இந்தியா ஃபேமஸ் ஆகிடும். நிச்சயமா. அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் போவேன். இப்போ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். என்ன சார், திரைத்துறையில் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் பழக்கமாக இருக்கீங்க. அது முக்கியமாக இளையராஜா அவர்களுக்கும் உங்களுக்குமான நட்பு பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பொனி வந்து லண்டன் போய் அரங்கேற்றிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த நட்பு பற்றி. ஒரு 3 படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஒன்றா இருக்க கற்றுக்குன்னு ஒரு படம் பண்ணும்போது அவர் அந்த படத்தினுடைய கருத்து இதெல்லாம் பார்த்தாரு. அவர் சொன்னார், கவுண்டமணி ஹீரோ போட்டு பண்ணுறீங்களே, இந்த படம் ஒன்று வியாபாரம் ஆகுமான்னு. குறைச்செல்லா தான் சார் ஆகும். வேறு யாராவது ஹீரோயின் மேலே கதை வச்சுன்னா எனக்கு ஓரளவுக்கு பிஸ்னஸ் ஆகும். இது ஒரு 10-20 லட்சம் கம்மியாக தான் ஆகுனாரு. ஏன் பிஸ்னஸ் கம்மியாகும் போது உனக்கு இடிக்கும்ல, பரவாயில்ல, என் சம்பளம் இல்லைன்னு 10 நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி, நல்ல கருத்து சொல்கிறோம், சம்பளம் வேணாம் அதில் அப்படின்னு நினச்சிக்குவேன். வித்தியாசமாக நல்லா இருக்கிற நீ சினிமாவில் அப்படின்னாரு அவர். அவங்க அண்ணன் பாஸ்கர் அவங்கெல்லாம் எனக்கு தெரியும். இளையராஜா சார் ஏற்கனவே நாங்கள் வந்து என்னன்னா அந்த வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தருந்தார், அவர்கிட்ட தியானம் பண்ண போவாங்க. பி லெலின் எடிட்டரு எனக்கு ஃப்ரெண்டு, அவர் கூட நான் போயிருக்கிறேன் சார், நான் படிச்ச ஞாபகப்படுத்தி. சரி, உனக்கு டைரக்டரே சம்பளம் இல்லாமல் பண்ணுறேன் இல்லையா, நான் இந்த படத்தில் எனக்கு சம்பளம் இல்லைன்னாரு. ஒன்றா இருக்கிறதுக்கு அவர் சம்பளம் வாங்கவே இல்லை. சார், யார் சார் சொல்லுவாங்க, அதுவும் பீக்கில் இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் வேணாம்னு சொல்லி பண்ணுறது? நிச்சயமாக பண்ணுறாரு. அது அவர் மேலே இப்போ இன்னைக்கு வந்து அவர் இதுக்கு போயிருக்காரு, சிம்போனி. அது ரொம்ப பெருமை, அது தமிழர்களுக்கு பெருமை. அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கிறாரு அதெல்லாம் நமக்கு இல்லை, தமிழருக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இல்லைன்னா சிம்போனின்னு ஒன்று இருக்குதுன்றது இளையராஜா மூலியமாக தான் நமக்கு தெரியுது. அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ சிவாஜி சார் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கலாம், ஆனால் இவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் பெரிய நடிகர் பேர் வாங்கும்போது அது இந்தியாவுக்கு பெருமை தானே. சிவாஜி சார், எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆனால் அது எல்லாருக்கும் பெருமை தானே. எதுலையுமே வந்து என்னென்னா கலைஞனோ திறமசாலிகளோ வந்துட்டா, பக்கத்து வீட்டில் மல்லிப்பூ போகுதுன்னா அது அந்த வீட்டுக்கு மட்டுமா வாசனை வரும். அது நம்ம தானே ஆக்சுவலாக அவனோட நாம ஜன்னல் திறந்து வச்சுன்னா வாசனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். எதிர் வீட்டில் ஒரு அழகான ஒரு ஹீரோயின் ஒன்று இருக்குதுன்னாக்கா அவன் பார்க்குறானோ இல்லையோ, நம்ம வந்து டெய்லி அப்படி பார்த்துக்கா இல்லைன்னா என்ன சொல்கிறது, ரசிப்புன்றது நிலவு வந்து எங்கேயோ தோணுது, எல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறோம்ல. இந்த மாதிரி அழகு, சங்கீதம், கலை எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உலகத்துக்கே பொதுவானது. அதனால் இளையராஜா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் இது மாதிரி இருந்தார், பெரிய ஏன்னா நிறைய பேர் காலில் போய் விழும்போது ஒரு மியூசிக்கு நம்ம ஆள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தார் கெத்தா. அவரே சொல்கிறார் பேட்டியில், இன்றைக்கி அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம கையில் உண்மை இல்லைப்பா, எல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்கப்பா அப்படின்னு அந்த பழுத்த பழமாயிடும்ல, அந்த மாதிரி போய் பேசுகிறாரு. அதனால் இளையராஜா என்பது வெற்றி பெற்றது வந்து கண்டிப்பாக நம்ம தமிழர்களுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. அதனால் அந்த வகையில் நம்ம அதை வந்து நம்ம வாழ்த்தணும். இதே மாதிரி பாராட்டி எல்லா துறையில் இருக்கிறவங்களும் பெறணும். கண்டிப்பாக. ஸோ நிச்சயமாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து பல பேருக்கு வந்து மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்துருக்கீங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு நிறைய கதாபாத்திரங்களை கொடுத்துருக்கீங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கிறீங்க. இது நான் எப்படி எடுக்கிறேன்னா எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி தான். நிச்சயமாக அதில் மிகப்பெரிய ஒரு பங்காக நீங்கள் இருந்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய ஒரு பங்கு அப்படிதான் நினைச்சுக்கணும். எல்லாமே நாம நினைக்கிறது அது தப்பு. ஸோ உங்களுடைய பையனுடைய அந்த வாழ்க்கையிலே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படமாக சரவண பொய்கை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகட்டும். அப்பயும் பேட்டி எடுப்போம், நல்லா பண்ணுவோம் அப்படின்றதோட சொல்லிட்டு இந்த பேட்டியை நான் நிறைவு செய்யலாம். குழுவுக்கு ரொம்ப நன்றி. எப்பயுமே குழு சேரும் போது தான் கூட்டு முயற்சி தான் வெற்றி. நம்ம வந்து நீ நான் வந்து இதில் இருக்கிறோம், ஃபோட்டோவில் இருக்கோம், ஆனால் நமக்கு பின்னாடி வந்து இயக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அது எனக்கு ஏன்னா அந்த அடிக்கடி அவங்கள நினைச்சுக்கிறது. நான் டைரக்டா இருந்தனால யாருமே தெரியல. புரியுது? இவருதான் வி சேகரான்னு கேட்கறான். இப்போ நம்ம ஆளு வடிவேல் சொல்றான் இவருதான் வி சேகர், என்னடா அப்படின்னு. அது தான் கொஞ்சம் மூஞ்சக்காரன். இப்போ இந்த யூடியூப் வந்தது இல்லையா, இப்போ எல்லாருக்கும் தெரியுது நீ தான் வி சேகரா சார் அப்படின்னு. அதனால எங்கேயாவது சில பேட்டி கீட்டி வந்ததுன்னா உங்க ட்ரூப் ஒரு சின்ன ஒரு போட்டோ போட்டுருக்கு, உங்க ட்ரூப் ஒரு சின்ன அப்படி ஒன்று போட்டு அப்படி ஆரம்பிங்க.
ஓகே சார். அதாவது அதாவது இது ஒரு எங்களுடைய இது டீம். ம். ஸோ அப்படி ஃப்ளாஷ் போடணும், இது ரொம்ப முக்கியம். நான் படத்தில் என்ன பண்ண தெரியுமா, ம். ஒரு ரீல் ஃபுல்லாக எதை போட்டேன் தெரியுமா, ம். ஏதோ பின்னாடி இருக்கிற ஒருத்தர், அதாவது இந்த லைட்டை தூக்குறானே மேலேருந்து கீழே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான், கிரெயின்லேருந்து விழுந்துட்டான், எல்லாம் வந்துட்டான். ஆனால் படத்தில் எல்லாம் வராங்க. அதனால ஓப்பனிங் ஒரு ரீல் இல்லை, ஸ்டார்டிங் ரீல் இல்லை, அதில் அந்த படத்தில் வேலை செஞ்சு போகிறான், கிரெயினில் ஒருத்தன் என்ச்சு பண்ணுறது, லைட்டு தூக்கிட்டு போகிறேன், இவங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் அப்புறம் தான் படமே ஆரம்பித்தேன். நீங்க பாருங்க, நீங்களே ஆமாம் சார், டைட்டில்ல வந்து டைட்டில்ல எல்லாருமே இருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை. அதனால ஒரு ரிக்வஸ்ட், சும்மா அப்படி உங்க டீம் எத்தனை பேர் சேர்த்துக்க ஒரு டீம் நீங்க இருந்துக்கோ. லக்கு என்னன்னா பேட்டி எடுக்கிறது ஒன்று தெரிஞ்சிடும், ஒன்றும் புரியுதா, உன் கம்பெனி தெரியுதோ இல்லையா, ஒன்று தெரிஞ்சிடும். எனக்கு எங்க திருவள்ளூர் கலைக்கூடம் தெரியுதோ இல்லையா, விஜயசேகர் பாருங்க, இவ்வளோ படம் எடுத்த விஜயசேகரை விட யூடியூப்ல பார்த்துட்டுனா, சார் நல்லா நீங்க நடிச்சிருக்கலாமே சார், நல்லா இருக்கீங்க சார். அவனா இது வரைக்கும் அவனுக்கு தெரியல, ஒல்லியா இருப்பாரா குண்டா இருப்பாரா எப்படி இருப்பாருன்னு அவனுக்கு தெரியல அவனுக்கு. அதனால இந்த பேட்டி எடுத்த உனக்கு உன் டீமுக்கு ரொம்ப நன்றி, கம்பெனிக்கு நன்றி. நல்லா வரும், வெற்றி படம் கொடுத்த பிறகு மறுபடியும் சந்திப்போம். நிச்சயமா. நல்லது. நன்றி சார். நன்றி.